வணக்கம். நான் தான் சௌமியா. ஸோ இன்றைக்கும் ஒரு 2 நாள் விலாக சேர்த்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ காலையில் எப்பயும் போல் சீக்கிரமாக எழுந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு தடவை நம்ம பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த தூக்கத்துக்கு செமையாக அடிக்ட் ஆகிடுவோம். திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் இங்கே கிளைமேட் வந்து திடீர்னு மழை, வெயில் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஆனால் ஒன் டைம் நம்ம அதை எழுந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களால் டெய்லியுமே அதை எழுந்திருக்க முடியும். எப்பயுமே இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் இன்றைக்கி காலையிலேருந்து அதை பிளான் பண்ணிக்கிறேன் அப்படின்றத விட நைட்டே நீங்கள் மைண்ட் செட்டை கொண்டு வந்துடணும். காலையில் சீக்கிரமாக எழுந்தணும், அலாரம் அடிக்கும். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அலாரம் அடித்த உடனே எழுந்த முடியும். அப்படி அந்த மைண்ட் செட் வரலை அப்படின்னா அலாரம் மாட்டுன்னு அடிக்கும், நம்ம மாட்டும் தூங்குவோம். ஸோ அதனால் ஒரு பிளானிங் இருக்குது அப்படின்னா பிஃபோர் டேயில் இருந்து அந்த பிளானிங் இருந்தால் மட்டும்தான் உங்களால் காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க முடியும். காலையில் எழுந்து வாட்டர் குடிச்சிட்டு வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸசைஸ் பண்ண வேண்டியதான். நான் மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வாக்கிங் போவேன். நீங்கள் வாக்கிங் கூட போயிட்டு வந்து கூட எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ணாலும் ஒரே அளவு தான். அண்ட் கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லை, மழையில் ஆடினது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருந்ததுனால தான் ஸோ ரெகுலராக விலாக் போடவே முடியல. நானும் ஒரு நாளும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நானும் நினைக்கிறேன். பட் ஆனால் நீ என்ன நினைக்கிறது அப்படின்னு நமக்கு ஒன்று இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி தான். அண்ட் காலையில் வாக்கிங் வந்து அப்பா கூட தான் வாக்கிங் போயிட்டு இருந்தேன். ஸோ இங்கே ஊரை சுற்றி ஒரு 4 ரவுண்ட் நடப்பேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் வானம்லாம் வெடிஞ்சதுக்கப்புறமா பீச் சைட் நடக்க ஸ்டார்ட் பண்ணோன்னா பீச் வியூ சூப்பராக இருக்கும். சன்ரைஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி செக்க சிவந்த வானம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு லாங் வாக் நம்ம போயிட்டு வந்தோன்னா செம்மையாக இருக்கும். காலையிலே அந்த சன்ரைஸ், அந்த வியூ, தண்ணி இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அழகாக இருக்கும். இதெல்லாம் மலைக்கு நடுவில் வந்தாலும் செம்ம அழகாக இருக்கும். ஆனால் காலையில் சன்ரைஸ் எங்கே பார்த்தாலும் அழகாக இருக்கும். அதை எழுந்து பார்க்கணும், அவ்வளோதான். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, லைஃபே ரொம்ப டவுனாக இருக்குது அப்படின்னா காலையில் எழுந்து நேச்சரோடு உங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அங்கேருந்து தான் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ மைண்ட் வந்து ஃப்ரீயாக ஆக்கிட்டிங்கன்னா தான் அடுத்தது என்னன்னே உங்களால் யோசிக்கவே முடியும். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸை நீங்கள் பார்க்கணும். ஏன் இதை சொல்கிறேன்னா, நேச்சர் வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை உங்களுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணும். பட் ஆனால் உங்களுக்கு என்ன வேணும்னே உங்களுக்கு தெரியலனா அது என்ன கொடுக்குன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. அந்த மாதிரி தான் உனக்கு என்ன வேணுன்றதை ஃபர்ஸ்ட் நீ தான் டிசைட் பண்ணணும். நீ என்ன பண்ணிகிட்ருக்க, ஸோ என்ன பண்ணணும், என்ன எதிர்பார்க்குற அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு யோசிங்க. அண்ட் ஒரு நாளும் ஓடிட்டே இருக்குது, நானும் அது கூடவே ஓடுறேன் அப்படின்னு சொல்கிறத விட ஸோ இதுக்காக நான் ஓடுறேன்றதை யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் வாக்கிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து 8000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் நடந்திருந்தேன். காலையில் இந்த விண்டோவை ஓப்பன் பண்ணி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சன்லைட் சூப்பராக அடிக்கும். அந்த சன்லைட் தான் வந்து செடிங்கெலாம் சூப்பராக பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக கூட இருக்கலாம். அண்ட் ஒரு 6:30 போல் நாங்கள் வந்து மார்க்கெட் போனேன். ஸோ கொஞ்சம் நான்வெஜ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் சொல்லிவிட்டு சிக்கன்லாம் வாங்கிட்டு வரதுக்காக போனேன். ஸோ அதுக்கப்புறம் தன்யா அவங்க அப்பா வந்து விளையாட போயிட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டு சின்ன ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டேன். பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தா. இந்த டைம் ஃபுல்லாக நமக்கு வந்து ஃப்ரீ தான். இன்றைக்கி வந்து சண்டே, ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து சண்டே விலாக் தான் இது. சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். காலையிலே வந்து ரெடி பண்ணிடலாம். ஆக்சுவலாக ஒரு விளையாட போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் ஒரு 12 o'clock ஆகிடும். ஸோ டேரெக்டாக லன்ச் தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வேலை எதுவும் இல்லை அப்படின்றதுனால காலையில் நான் லன்ச் மட்டும் கடகடன்னு ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி மெனு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் ஃப்ரை அண்ட் அது கூட கத்திரிக்காய் கிரேவி அண்ட் ரைத்தா. ஸோ இது மட்டும்தான். எனக்கு வந்து வெஜிடபிள் சாலட், அது கூட வந்து சிக்கன். நான் வந்து ஆல்ரெடி சிக்கன் பிரெஸ்ட் வந்து எஸ்டர்டே மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் எனக்கு. இப்போ இவங்களுக்கு தனியாக நான் வந்து பிரியாணிக்கு தனியாக மசாலா வந்து போட்டு வச்சுருக்கேன். அண்ட் சிக்கன் ஃப்ரைக்கு தனியாக மசாலா போட்டு அதையும் மேரினேட் பண்ணி வைக்கிறேன். ஸோ பிரியாணிக்கு வந்து சிக்கனில் மசாலா போட்டு கொஞ்சம் நேரம் சோக் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஜூஸியாக, அதே மாதிரி அந்த சிக்கன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதை ஒரு பக்கம் தனியாக ரெடி பண்ணி வைக்கிறேன். அண்ட் கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி அதெல்லாமே தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் பிரியாணிக்கு மசாலா வந்து ரெடி பண்ணிட்டேன். கடலெண்ணெய், நெய், அது கூட வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி நல்லா எந்த அளவுக்கு மேஷ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருக்கேன். ஸோ எப்போ பாத்திரத்தை அடுப்பில் ஆன் பண்ணுறனோ அப்போ ரைஸில் தண்ணி ஊற்றி ஒரு பக்கம் வச்சுடுவேன். ஸோ இது சோக் ஆகிறதுக்கும் இந்த பக்கம் நம்ம வதக்கி எல்லா மசாலா போட்டு ரெடி பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அண்ட் வெங்காயம், தக்காளியில் உப்பு ஆட் பண்ணிட்டோன்னா ஸோ நல்லா மேஷ் ஆகி வரும். அண்ட் இதிலே புதினா, கொத்தமல்லி அதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் போடுறேன். ஸோ சிக்கனில் பார்த்திங்கன்னா கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். கர்டு நல்லா ஜூஸியாக இருக்கும். அண்ட் நார்மல் மசாலா தான்,
மஞ்சள் தூள், காரத்தூள், உப்பு, கரம் மசாலாஸ் அது மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ரைஸையும் போட்டு இப்போ தம் வைக்க வேண்டியதான். அண்ட் இது எப்பயுமே லேயர் பிரியாணி தான் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து ஒரே பிரியாணியாக செஞ்சு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஒரே இதாக தம் கட்ட போகிறேன். ஸோ தண்ணி ஃபுல்லாக கொஞ்சம் அந்த ரைஸ் வெளியே தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு பக்கம் வச்சுட்டேன். அண்ட் கத்திரிக்காய் கிரேவி வந்து ரெடி பண்ணிட்டேன். கத்திரிக்காய் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நீங்கள் எள்ளும் அது கூட வந்து வேர்க்கடலையும் ஸோ பீனட்ஸும் ஆட் பண்ணிங்கன்னா தான் அந்த ஃபங்க்ஷன்லலாம் கொடுப்பாங்கள பிரியாணி கூட அந்த ஃப்ளேவரே வரும். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஆனால் கொஞ்சம் பொறுமையாக அதை குக் பண்ணணும். நல்லெண்ணெயில் குக் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது நான் ரெசிபி வீடியோ எடுக்கல, வேணும்னா சொல்லுங்கள், அடுத்த தடவை கொடுக்குறேன். அண்ட் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படியே லைட்டாக அது வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா மதியம் லன்ச் வந்து அவங்களுக்கு ரெடி. ஸோ இதான் மதியம் லன்ச். எனக்கு வந்து நான் சிக்கன் ஃப்ரை தான், ப்ரெஸ்ட் ஃப்ரை எடுத்துக்கிட்டேன். அண்ட் அது கூட வந்து வெஜிடபிள் சாலட், கொஞ்சமாக ரைஸும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ சாப்பிடாமலாம் இல்லை, கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். ஸோ ரைஸ் அது கூட வந்து இதுதான் மதியம் வந்து இன்றைக்கான மெனு பார்த்திங்கன்னா இதுதான். சண்டே வந்து 1 மீல் ஹெவியாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்டர். இதெல்லாம் காலையில் ஒரு 10 o'clockலாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சைட் பை சைட் நான் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி நானுமே 1 மீல் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் நைட்டு ஊற வச்ச ட்ரை கிரேப்ஸ் அதெல்லாமே ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்துப்பேன். அண்ட் சிக்கன் 65 போடாமல் நான் வந்து தவாவில் தான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். போன்லெஸ்ஸாக அது தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். அதே பேனில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நான் வந்து பட்டர் சிக்கன் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ மேரினேட் பண்ண சிக்கனை பட்டரில் இந்த மாதிரி கஸ்தூரி மேத்தி போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இருந்த அந்த ஆயில் இதிலே நான் வந்து ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் ப்ரெஸ்ட் எடுத்திருக்கேன். ஒரு 200 grams வரைக்கும் இருக்கும். ஸோ இது அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து ரெடி பண்ணிட்டேன். அண்ட் இன்னொரு பக்கம் வெஜிடபிள் ரைத்தாக்கு கேரட், கேப்சிகம், ஆனியன், கர்டு, கொஞ்சமாக சால்ட், அவ்வளோதான். ஸோ பிரியாணி ஒரு பக்கம் ரெடி, கத்திரிக்காய் தொக்கு, ஸோ இதெல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதுதான் இன்றைக்கான லன்ச். ஆக்சுவலாக நாங்கள் வந்து வீடியோ வந்து நான் எடுக்கவே மிஸ் பண்ணிட்டேன் போல். சாப்பிடும்போது எடுத்தேன், ஆன் பண்ணால் என்னன்னு தெரியல. இது மாதிரி நிறையா வாட்டி பண்ணுவேன். அண்ட் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை, ஆல்மண்ட், அதுக்கப்புறம் நைட்டு ஊற வச்ச ட்ரை கிரேப்ஸ், வெந்தயம்லாம் எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஒரு 4 o'clock போல் நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ வாட்டர் மெலானை தான் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக மழையில் ஆடினது, அதுக்கப்புறம் வாட்டர் மெலான் சாப்பிட்டது, இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் செம்ம கோல்டு வர ஆரம்பிச்சிது. புதுசாக மழை வருது அப்படின்னா கண்டிப்பாக நனையாதீங்க. உண்மையாகவே அது உடம்பு சரியில்லாமல் தான் ஆகும். அண்ட் ஈவினிங் போல் நாங்கள் உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் சண்டேனாலே தண்ணி அவங்க அப்பா வந்து வீட்டில் இருக்க மாட்டாங்க, காலையில் விளையாட போயிடுவாங்க. அண்ட் ஈவினிங் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ அவங்களுக்கான ஸ்பேஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்பேஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம நிறையா வாட்டி சொல்லுவோம்ல, ஸோ சண்டே ஆனால் வரமாட்டுறாங்க அப்படின்னு. அந்த கான்வர்சேஷனுக்கு நீங்கள் ஒரு பார்டர் லைன் வச்சுக்கணும். ஸோ நம்ம பார்ட்னராக இருந்தாலும் ஒரு பார்டர் லைன் இருக்கணும். ஸோ யாராக இருந்தாலும் அதை தாண்டாமல் இருந்தீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் 4 o'clock எழுந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரஷ் பண்ணுறதுக்காக வெளியே வந்துட்டேன். ஸோ ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி குடிப்பேன். ஸோ நான் கரெக்டாக எழுந்தும் போது கோவிலில் வந்து மணி அடிப்பாங்க, 4 மணிக்கு மணி அடிப்பாங்க. அதே மாதிரி நான் எழுந்து வந்த பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பஸ்ஸே போகும். 4:30 தான் இங்கே ஃபஸ்ட்டு பஸ்ஸே போகும். ஸோ அது வரைக்கும் நமக்கு சின்னதாக எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி முகூர்த்த நாளுன்றதுனால இன்றைக்கி நிறையா வீடெல்லாம் வந்து புதுமனை புகு விழாலாம் இருந்துச்சு. அதுக்காக தான் மாடும் கண்ணுக்குட்டியும் ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நானும் அப்பாவும் வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4:50 வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் காலையில் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா தூங்கிட்டு இருப்பா. ஸோ அந்த டைமை எனக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அவள் ஸ்கூலுக்குலாம் போக ஆரம்பிச்சிட்டானா இன்னுமே எனக்கு நிறைய டைம்லாம் இருக்கும். அப்போ நான் வந்து வீடியோஸ் எடுக்கிறது, ரெசிபீஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா அவளை வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது. நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு போய் நம்ம எதாவது வேலை செய்யும் போது தான் அவள் 100 தடவை அம்மான்னு கூப்பிடுவா. ஆனால் எதுக்கு கூப்பிட்றான்னு அவளுக்கும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி பண்ணுவாள். ஸோ இதுக்கப்புறம் இப்போலாம் ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி 2 days ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அண்ட் காலையில் வாக்கிங் வந்து சும்மா லாங் மட்டும் நடந்துட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ தண்ணி அப்பா காலையிலே வேலைக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ரொட்டீனாக வந்து செடிக்கு தண்ணி தெளிக்கிறது அண்ட் துணி துவைக்கிறது, ஸோ இந்த மாதிரி வேலை எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கும்ல, அதெல்லாமே நம்ம முடிச்சிட்டோன்னா நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ காலையில் சீக்கிரமாக எழுந்துறதுல இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா வேலையுமே சீக்கிரமாக முடிச்சிடலாம்.
ஒரு 10 o'clock மேலே உங்களுக்கு பெருசாக எந்த ஒர்க்கும் இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் பண்ணுற வேலை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். எனி டைம் நான் கிச்சன்லேயே இருக்கேன், எனி டைம் நான் வேலை செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப லேட்டாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதனால தான் எல்லா வேலையுமே ரொம்ப லேட்டாக முடிகிற மாதிரி இருக்குது. ஸோ காலையில் வேலைலாம் முடித்தோடனே உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்துடும். பிரேக்ஃபாஸ்ட் முடித்த உடனே லஞ்ச் ரெடி பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸில் இருந்து டின்னர் வரைக்கும், டின்னர் அப்படியே தள்ளிக்கிட்டு உங்களுக்கு 9 o'clock போயிடும். ஸோ அதனால தான் வந்து ஒரு ப்ரீ பிளான் இருந்தால் பெட்டர். அண்ட் இந்த துளசி மாடம் வந்து பச்சை பசன்னு இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் இந்த பூ பூக்குதில்ல, இந்த பூ பூத்த உடனே நீங்கள் கிள்ளிடணும். ஸோ பூ இல்லைன்னா பூ வளர்ந்து வரும்போதே கூட நீங்கள் கிள்ளிடுங்க. ஏன்னா ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, இந்த பூவை நீங்கள் கிள்ளிட்டினா தான் செடி வந்து எப்பயுமே சூப்பராக அந்த க்ரோத்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா செடி வந்து காஞ்சு போக ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு. அதனால நான் ஃபுல்லாக அதை கிள்ளி அந்த செடியிலே போட்டுருவேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கோலம் போட்டுட்டோன்னா காலையில் வேலை முடிஞ்சிடும். அண்ட் காலையிலே கோலம் போடுவேன், என்னைக்காச்சும் கொஞ்சம் லேட் ஆகும். வெளியே வேலை முடிஞ்சிட்டாலே ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து எல்லா வேலையுமே கம்ப்ளீட் ஆன மாதிரி. கோலம் போட்டாச்சு, செடிக்கெலாம் தண்ணி தெளிச்சாச்சு, அந்த இடம் ஃபுல்லாக வாஷ் பண்ணி விட்டுட்டேன். அண்ட் துணி எல்லாமே துவைச்சி காயவும் வச்சாச்சு. அண்ட் இன்றைக்கி வேலை ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, ஸோ இந்த மாதிரி வேலை எல்லாமே சின்ன சின்னதாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமலே ஆயிடுச்சு. அதனால தன்யா அப்பா தான் எனக்கு மோஸ்ட் ஆஃப் எல்லா ஹெல்ப்பும் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் கொஞ்சம் தான் என்னை ஸ்டடி பண்ண ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் என்னால் முடியவே இல்லை. அதுக்கப்புறம் துணி துவைச்சதோடு போய் படுத்துட்டேன். அண்ட் ஈவினிங் போல் தன்யாவும் அம்மாவும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்பிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்ச நேரம் நான் படுத்துட்டு வெளியே வந்து பார்க்குறேன், மழை செம மழை, ஜஸ்ட்டு மிஸ்ஸுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. கடகடன்னு துணி எடுத்துகிட்டு வந்து உள்ளார வச்சுட்டு பார்த்தா செம்ம மழை. ஒரு செகண்ட்குள்ளே க்ளவுட் எல்லாமே வந்து உடனே வந்து மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அது என்னென்னா டக்குன்னு மழை பெஞ்சு உடனே விட்டுடுச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி இது புது மழை, அதனால் அவளை நனையாமல் வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு கோல்டு வந்துச்சுன்னா அவளுக்கு வந்துடும். ஸோ அவளுக்கு வருது அப்படின்னா வீட்டில் எல்லாருக்குமே வந்துடும். ஸோ இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணியிருந்தேன். பட் ஆனால் அவள் ஆடிட்டே இருந்ததுனால ஒழுங்காக அது பின்னல் வரலை அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் மழைலாம் விட்டதுக்கப்புறம் திரும்ப வந்து சன் செட்டு அந்த பக்கம் வந்துகிட்டே இருந்தது. சரி ஓகே, ஃபங்க்ஷன் போக வேண்டான்னு சொல்லிவிட்டு வேண்டாமா மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருந்தேன். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே மழை எல்லாமே நின்றுட்டு க்ளவுட் எல்லாமே கிளியர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் கிளைமேட்டை நம்பவே முடியாது. எப்போ மழை வரும், எப்போ வெயில் அடிக்கும், அந்த மாதிரி எதுவுமே சொல்லவே முடியாது. ஸோ இதுக்கப்புறம் டெய்லியும் துணியெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுமாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இனிமேல் பருவமழைலாம் ஸ்டார்ட் ஆகும். நிறைய வெயில் அடிக்குது அப்படின்னா திடீர்னு மழை பெய்யும். இந்த மாதிரி கிளைமேட் இப்போலாம் சொல்கிற மாதிரியே இல்லைல்ல. ஸோ அதனால தான் சொல்கிறேன். அதனால் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவே இருக்கிறது பெட்டர். அண்ட் அவளை கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப அவங்க போனதுக்கப்புறமா லைட்டாக அந்த சன் செட்டெலாம் ஆகிட்டே இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கு முன்னாடி தான் அவ்வளோ மழை பெஞ்சுது. மழை பெஞ்சால் ஒரு பக்கம் செம்மையாக இருட்டிகிட்ருக்கு, ஒரு பக்கம் செம்ம க்ளவுட் ஆகிடுச்சு. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ரிவ்யூக்காக ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ பக்கெட்டில் என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ பக்கெட்டில் எனக்கு சாம்பிராணி வந்திருந்தது, அதே மாதிரி பஞ்சகாவிய விளக்கு வந்திருந்தது. நான் வந்து இதை ஒரு தடவை வாங்கினேன், பட் ஆனால் 5 விளக்காக வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் அதில் பார்த்திங்கன்னா க்யூட்டாக ஒரு தேங்க்யூ கூட இருந்துச்சு. அவங்களோட டாட்டர் எழுதியிருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் வந்து ஒருத்தவங்க சொந்தமாக நிற்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இப்போ நம்ம யூடியூப் சேனல் கூட ஈஸி கிடையாது. ஸோ ஒரு கமெண்ட் போயிடுச்சு அப்படின்னா ஸோ வீட்டில் இருக்கவங்க டக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் உனக்கு எதுக்கு, தேவையில்லாதது, இதெல்லாம் விட்டுட்டு உன் வேலையை பாரு அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை க்ரோ பண்ணுறதுக்கோ அதுலேருந்து இன்கம் கொண்டு வரதுக்கோ எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அண்ட் இன்றைக்கி வந்து டியூஸ்டே மார்னிங்லேருந்து எனக்கு உடம்பு சரியவே இல்லை. ஆனால் நான் வந்து இன்றைக்கி படைப்பேனான்னு எனக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் நான் வேண்டானே விட்டுட்டேன். இந்த கொரியர் வந்துச்சு. இந்த கொரியர் வந்த உடனே எனக்கு வந்து சரி ஓகே எப்படியா இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு 11 o'clock மேலே தான் விளக்கு தட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி பொட்டு மஞ்சள் எல்லாமே வச்சுட்டு நைட்டு 8 to 9 டைம் இருக்குல்ல, அந்த டைம் விளக்கேற்றலான்னு சொல்லிட்டு அதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் உண்மையாகவே எனக்கு அன்றைக்கி உடம்பே முடியவே இல்லை. ஸோ அதில் வந்து தலை குளித்தது இன்னுமே சளி அதிகமாக்கிடுச்சு. சப்போஸ் உடம்பு முடியலன்னா நீங்கள் மேலுக்கு மட்டும் குளிச்சிக்கலாம், தலை குளிக்க முடியலனாலும் பரவாயில்ல.
அண்ட் அதுக்கப்புறம் நான் பஞ்சகாவிய விளக்கில் இன்றைக்கி வந்து விளக்கு போடுறதுக்காக வெத்தலை தீபம் செவ்வாய்க்கிழமை போடுவேன்ல, அவங்க கொடுத்து அனுப்புனதில் நான் வந்து போட ஆரம்பித்தேன். ஸோ அவங்களோட பேஜோட லிங்க்கு நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இந்த விளக்கில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 5 பொருளில் வச்சு செய்வாங்க. ஸோ நம்ம கோமாதா கிட்டேருந்து கிடைக்கிற சாணம், தயிர், நெய், ஸோ மொத்தம் 5 பொருளாக இருக்கும். அதனால தான் பஞ்சகாவிய விளக்குன்னு சொல்லுவாங்க. நைட்டு 8 மணிக்கு தான் நான் வந்து வாசல்லாம் பெருக்கி கோலம்லாம் போட்டேன். அதுக்கப்புறம் தான். ஸோ ஏன்னா அது வரைக்கும் சுத்தமாக முடியவே இல்லை. அப்போ தான் நான் ஒரே ஒரு வாசகம் படித்தேன். ஸோ எந்த கடவுளாக இருந்தாலுமே சரி, அவங்க வந்து சோதிப்பாங்களா நம்மளை. இவங்க மறந்துட்டாங்களா, மறக்க வைக்கிறதும் அவங்க தான், நினைக்க வைக்கிறதும் அவங்க தான். ஆனால் இவங்க மறந்துடுறாங்களா நம்மளை, இவங்க பண்ணுற விஷயங்களை பண்ணுறாங்களா இல்லை விட்டுடுறாங்களா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கிறாங்களா அப்படின்ட்டு அவங்க தான் சோதிப்பாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு ஆனால் காலையிலேருந்து ஞாபகம் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் எப்படி போடுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் இருந்த பூ எல்லாத்தையுமே பறித்து சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கு போட ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இந்த விளக்கு எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா இதில் இருந்து ஒரு புகை வரும். விளக்கு எல்லாமே எரிஞ்சதுக்கப்புறமா நான் காட்டுறேன். அந்த புகை வந்து அந்த ஸ்மெல் இருக்குல்ல, ஸோ நீங்கள் வந்து வீட்டில் யாகம் பண்ணதுக்கு சமம் இந்த விளக்கு வந்து வீட்டில் ஏற்றுறது. ஆனால் இந்த விளக்கு ஏற்றும் போது நீங்கள் நெய்யில் தான் ஏற்றணும். ஸோ எண்ணெயை விட நெய்யில் தான் ஏற்றணும். அந்த வாசனை வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போதெல்லாம் அந்த வாசனை செம்மையாக இருக்கும். எனக்கு வந்து ஒரு 3 நாளைக்கு வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் டியூஸ்டே ஏற்றினேன். அதுக்கப்புறம் நாங்கள் நைட்டு ஏற்றிட்டு மறுநாள் 2 நாள் வரைக்கும் எனக்கு செம்ம வாசனையாக இருந்துச்சு. அது ஒரு மாதிரி செம்ம ஃபீலாக இருக்கும். அது நாங்கள் நைட் டைம் வேறு ஏற்றிருந்தோமா, இன்னும் அழகாக இருந்துச்சு. பூஜை அறையே அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி நைட்டு மழையும் வந்துடுச்சு. ஸோ விளக்கு ஏற்றி முடித்து 8 மணிக்கு செம்ம மழை. அதுக்கப்புறம் தான் நான் வந்து சரி டின்னர் எதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ டின்னர் வந்து வெளியே வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மழை வந்ததுனால சரி போக முடியாது அப்படின்றதுனால அதுக்கப்புறம் நான் படைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருந்தது. சரி ஓகேன்ட்டு நான் மற்ற வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு சிம்பிளாக ஒரு பருப்பு சாம்பார், ஸோ ஒரு சோம்பேறி சாம்பார்னு கூட சொல்லலாம். அண்ட் அது கூட இட்லி, அவ்வளோதான். ஸோ நைட்டு வந்து நல்லாவே இருந்துச்சு. அண்ட் விளக்கு வந்து இந்த மாதிரி தான் எரியும். விளக்கும் அந்த தீபமும் சேர்ந்து எரிய ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாமே நடந்துகிட்ருக்க கேப்பில் வெளியே வந்து 2 பேர் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, நான் அப்படியே கேப்சர் பண்ணிக்கிட்டே என்னோடய டின்னர் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். குக்கரில் பருப்பு நல்லா கழுவிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அண்ட் பெருங்காயத்தூள், உப்பு எல்லாமே போட்டு நீங்கள் மூடி வச்சு சிம்மில் கொடுத்து ஒரு 5-6 விசில் கொடுத்துருங்க. ஏன்னா பருப்பு ஊறிடுச்சுன்னா உங்களுக்கு 3 விசில் போதும். ஸோ ஊறாததுனால நான் வந்து ஒரு 5-6 விசில் கொடுத்துருந்தேன் சிம்மில் வச்சு. ஸோ அது கொடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம விசிலை ரிலீஸ் பண்ணிவிட்டு கடுகு, சீரகம், அது கருப்பில் கொத்தமல்லி போட்டு தாளிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். கொஞ்சமாக சாம்பார் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான். ஸோ டின்னர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டே இருந்தது. அண்ட் தீபம் வந்து இந்த மாதிரி தான் எரியும். ஸோ நல்லா எரிஞ்சிட்டே இருந்துச்சு. நாங்கள் கொஞ்ச நேரம் வெளியே வந்து உட்காந்துட்டு இருந்தோம். அந்த சாமி ரூமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த தீப ஒளியில் பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருந்தது. அதே மாதிரி அந்த வாசனை இருக்குல்ல, நம்ம கோவிலுக்குள்ளெல்லாம் போனால் ஒரு வாசனை வரும், புதுசாக வீடெல்லாம் யாகம் பண்ணிங்கன்னா ஒரு வாசனை வரும்ல, அந்த மாதிரி செம்ம வாசனையாக இருந்துச்சு. அதுவும் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த இதில் செம்மையாக இருந்துச்சு. நான் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு என்னோடய இன்ஸ்டா பேஜில் வந்து போட்டிருந்தேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் இந்த விளக்கு வந்தது தான் எனக்கு உண்மையாகவே செம்மையாக ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பை க்ரியேட் பண்ணுச்சு. அது வரைக்கும் எனக்கு பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு டவுட்லேயே நான் படுத்துட்டு இருந்தேன். ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு செவ்வாய்க்கிழமை கூட நான் மிஸ் பண்ணதே கிடையாது. அதனால் இந்த தடவை எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதே தாட்லேயே வச்சுட்டே இருந்தேன். அண்ட் செம்ம மழை. அதுக்கப்புறம் இன்றைக்கி டே வந்து எங்களுக்கு சூப்பராக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்காக கொஞ்சமாச்சும் அடம் பிடிக்கணும், அதை நினச்சிட்டே இருக்கணும். அது வேணும்னு ஆசைப்பட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஆசைப்படுறீங்கன்றதை பொறுத்து இந்த யூனிவர்ஸ் வந்து அதுக்கான வழியை உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கும். கையில் கொடுக்காது, அதுக்கான வழி வகுத்து கொடுக்கும். ஸோ நீ பண்ணுறதுக்கான ஸ்டெப்பை உன் கண்ணில் காட்ட ஸ்டார்ட் பண்ணும். ஆனால் அதுக்காக நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்கன்றது இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அதனால் நல்லபடியாக நல்லதே நினைங்க. ஸோ நல்லதே நடக்கும்.
இன்றைக்கி நைட்டு வந்து எங்களுக்கு மழையோட செம்மையான ஒரு இட்லி சாம்பாரோட என்னோடய நைட்டு வந்து டின்னர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 75 kg. ஸோ 1 கிலோ வரைக்கும் ஏறி இருக்கேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஸோ திரும்ப பேக் டு நார்மலுக்கு வந்துடலாம். ஏன்னா ஏறினாலும் பரவாயில்ல, குறைச்சிக்கலான்னு அந்த ஒரு தாட் இருந்ததுன்னா போதும். இல்லை என்னால் முடியாது அப்படின்றத மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. எந்த இடத்துலையுமே எதுக்காகவும் சொல்லவே சொல்லாதீங்க. ஐ வில் ட்ரை. எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணி தோற்று போனால் கூட பரவாயில்ல. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கான ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஜேர்னியாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த தீபத்தோட புகை வந்து பார்த்திங்களா எந்த அளவுக்கு வெளியே அப்படியே போயிட்டே இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் மழை விட்டு கொஞ்ச நேரத்திலே அந்த புகை எல்லாமே வெளியே வந்து போக ஆரம்பிச்சிது. அண்ட் அப்படியே அவங்க கொஞ்ச நேரம் விளாட விட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் ஒரு பக்கம் வந்து டின்னர் ரெடி ஆகிட்டே இருந்தது. ஸோ கிச்சனில் ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். 2 பிளேட் இட்லி ஊற்றினா போதும். ஸோ நாங்கள் 3 பேருமே சாப்பிட்ருவோம். அண்ட் இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கமெண்ட்டை கண்டிப்பாக சீக்கிரமாக கொடுத்துறேன். நான் எப்பயுமே கொடுக்காமல் இருந்ததில்லை, ஆனால் கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. நாளைக்கே வேறு ஒரு வீடியோவில் சூப்பரான ரெசிபீஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. பாய். அண்ட் தென் ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நான் போட்ட உடனே உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக வந்துடும். தேங்க்யூ. பாய்.